உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாகியிருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது. சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்புறம் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது.
உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த தை மாதம் முதல் நல்ல காலம் ஆரம்பம். சார் தை மாதம்தான் சார் உங்களுக்கு முக்கியமான மாதம். கும்பராசி என்பர்களே, யோகமான கால நேரம், வருமானம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம், நிம்மதி மற்றும் வளர்ச்சி, இந்த 5மே ஒன்று சேரக்கூடிய காலம். கும்பராசிக்கு என்ன, ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். பாத சனி. அவர் பாதக சனி அல்ல, பாத சனி. சார் கும்பராசி என்பர்களே, இப்போ உங்களுக்கு வருமானம் ஃப்ளூயண்ட்டாக நல்லா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது. போன வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி பணங்காசுக்கு இந்த வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்க. போன வருஷம் கூட எனக்கு தெரிஞ்சு 60 to 70% கும்பராசி என்பர்கள் நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 30% பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஜாப் போகக்கூடியவங்களாக இருக்கலாம். 30% கும்பராசி என்பர்கள் தான் பணங்காசுக்கு கஷ்டப்பட்டாங்க. 70% நன்மை அடைந்தார்கள். காரணம் என்ன? திருக்கணிதப்படி சனி போயிட்டு 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. ஆனால் வாக்கியப்படி இன்னும் மாறலை. இந்த மாதம் இந்த அடுத்த 2 மாதங்களில் அதுவும் நடந்துடும். அப்போ பாருங்கள் கும்பராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் ராசிநாதன் அமைந்திருக்கிறார், குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். பணங்காசு இல்லம் தேடி வந்து சேரும், உங்கள் பாக்கெட்டை தேடி வந்து சேரும். கும்பராசிக்கு பாக்கெட் எங்கே பாருக்கு அப்படின்னு பணங்காசு தேடி வருமா? 2ஆம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்தால், சார் சனி 2ஆம் இடத்துல இருந்துட்டாலே அவன் தனிப்பட்ட முறையில் சுயாட்சியோடு தனிப்பட்ட முறையில் நின்று வேலை செய்வான் சார். 100 பேர் 1000 பேர் மத்தியில் அவனை கொண்டு போய் விட்டாலும் ஒரு தலைவனாக முன்னுக்கு வருவான் சார். 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அனைவருமே கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள். தனிப்பட்ட முறையில் சுய முறையில் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடியவங்க. அப்போ அதே போல் கும்பராசி என்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. மற்றவங்க திங்க் பண்ணுறதை விட நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. பர்சன்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சம்திங் அட்வைஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் மூவ் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கை டோட்டலாகவே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்னும் கூட ஒரு செய்தி சொன்னீங்களே சாமி, எது 5 கிரக சேர்க்கை? ஆமாம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. எஸ், உண்மை. எப்படி நடக்கும்? ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமைந்து ராசிக்கு 12வது வீட்டில் 5 அதிபதி கூட்டுறாங்க. இதில் 3-10 கூடிய செவ்வாய் முழு அசுபராக மாறி 12ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். அசுபர் கெடும்போது சுப பலன்கள் உருவாகும். எழுதிக்கோங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி என்பர்களே, 3-10 கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைந்து அசுபர் மறைந்து சுபராக உச்சம் பெற்று நல்ல வேலைவாய்ப்பு, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், பேரு, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பாரு சார். இறந்த உயிரை கூட புதுப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த 3-12 வேலை செய்யும், 3-10 வேலை செய்யும்.
10ஆம் இடம்ங்கிறது உங்கள் பாவ கர்மா சார், நீங்கள் செய்த ஜென்மாந்தரத்தை நீங்கள் செய்த கர்மா. 5ஆம் இடம் புண்ணியம்னா 10ஆம் இடம் பாவம் சார். 1ங்கிறது நீங்கள், 5ஆம் இடம்ங்கிறது நீங்கள் செய்த புண்ணியம், 9ஆம் இடம் என்கிறது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மை, 10ஆம் இடம் என்பது நீங்கள் செய்த பாவங்கள். 3ங்கிறது முயற்சி, வீரம், வீரியம், தைரியம். அப்போ இந்த 3 10 பாவங்கள் 12ஆம் இடத்தில் மறைந்து சுபத்துவம் பெறுகின்ற காரணத்தினாலே செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம், அஸ்தங்கம். அதே போல் 7ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராரு, 6ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. அதோடு மட்டுமல்ல, 5ஆம் அதிபதியாக கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி, ஆமாம் 4 9 சுக்கிரன், 4 9 சுபராக வரக்கூடிய சுக்கிரன் அவரும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதன் அவரு பாருங்க, கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி, 5 8 பாதி சுபர் பாதி அசுபர். ஆனால் புதன் யோகாதிபதி உங்களுக்கு. அப்போ சுபர்கள் அசுபர்கள் நல்ல கிரகங்கள் இவங்க எல்லாருமே 12ஆம் இடத்துல போயிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. கும்பராசிக்கு நம்ம என்ன செய்வோம்? மேக்சிமம் நன்மையை செய்வோம். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. மிதுனத்திலிருந்து 9வது பார்வையாக குரு பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த அசுபர்களுக்கு கூட நல்ல எண்ணங்கள் வந்துவிடும். கெட்ட சக்திகள் கூட நல்ல சக்திகளாக மாறிவிடும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாலும், வித்தியாசமான மன கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த தை மாதம் பிறந்தா தை பிறந்தா வழி பொறுக்கும்னு சும்மா ஒன்றும் சொல்லலை நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம். அவங்க சொன்ன வார்த்தை என்றைக்குமே பொய்க்காது. இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நான் சொல்வது தான் நடக்கும். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க சாமி, நீங்கள் கும்பராசியாக இருப்பீர்களே ஆனால் நன்மை நடந்தே தீரும். சரி, ஆனால் இப்போ நீங்கள் நன்மை நடக்கும்னு சொல்கிறீங்க சாமி, இப்போ எனக்கு ட்ரபுள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் ஓனர்ஷிப்பாக இருக்கேன், சம்திங், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க, எஜுகேஷன்ஸு, ஸோ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சாமி, இல்லை ஒரு ஜாபில் இருக்க சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருக்குது, ஸோ இது கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக கிளியர் ஆகும், சந்தோஷம் பிறக்கும், நிம்மதி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து கும்பராசிக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.